இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வருஷம் 1600 ரோம் நகரத்தோட வீதிகள்ல காம்போ டி ஃபியோரின்னு ஒரு இடம். ம். அங்க ஜியோடானோ ப்ரூனோங்கிற ஒரு மனுஷனை நடுநடுவுல கட்டி வச்சு உசுரோட நெருப்புல கொளுத்துறாங்க. அவர் யாரையும் கொலை பண்ணல, எந்த பொருளையும் திருடல. அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆமா, அவர் செஞ்ச ஒரே குற்றம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முடிவில்லாதது, கடவுள் வெறும் கல்லால கட்டின தேவாலயங்களுக்குள்ள அடைபட்டு கிடக்கல, ஒவ்வொரு மனுஷனோட மனசுக்குள்ளயும் இருக்காரு அப்படின்னு சொன்னதுதான். அது அந்த அதிகார வர்க்கத்துக்கு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு பாத்தீங்களா? கரெக்ட். அவரை நெருப்புல போட்டு எரிச்சிட்டா அவர் சொன்ன உண்மையும் சேர்த்து அழிச்சிடலான்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த நெருப்புல தப்பி பிழைச்சு ஒரு பண்டைய ரகசிய அறிவியலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். கண்டிப்பா. ஒபிடன் மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற ஆடியோ புக்கோட எழுத்துப்படியை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இத கேக்குற நீங்க இந்த நிதர்சனத்தோட, அதாவது இந்த ரியாலிட்டியோட பலிகடா கிடையாது, நீங்க தான் இந்த உலகத்தையே உருவாக்குறவங்க அப்படிங்கிற ஆழமான கான்செப்ட் தான் இதோட மைய கருத்து. ஆமா, எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாம இத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். காலையில நான் கண் முடிச்சு பார்க்குற இந்த உலகம், நான் வேலைக்கு போறது, கஷ்டப்படுறது, இது எல்லாமே ஒருவேளை நான் பல பிறவிகளுக்கு முன்னாடி கலட்ட மறந்து போன ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் மாதிரியான ஒரு மாயையா? இது கேட்க கொஞ்சம் கிரேசியா இருக்க. கிரேசியா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மைன்னு இந்த சோர்ஸ்ல சொல்றாங்க. நீங்க சொன்ன அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு உதாரணம். அப்படியா? ஆமா, பண்டைய ஞானிகள் இதத்தான் மாயத்திரைன்னு சொன்னாங்க. அதாவது வீல் ஆஃப் மாயா. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற டேபிள், நீங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலி எல்லாமே ரொம்ப திடமான உண்மையான பொருள் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆமா, தொட்டா ஹார்டா தானே இருக்கு. ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல 99.99% வெறும் வெற்று இடம் தான் சொல்லுது. எம்டி ஸ்பேஸ் தான் எல்லாமே. ஓஹோ. மூலாதாரம் இதை எப்படி விளக்குதுன்னா, நீங்க நம்புற உங்க கண்கள் உண்மையை காட்டும் ஜன்னல்கள் கிடையாது. அவை வெறும் பயாலஜிக்கல் ஃபில்டர்ஸ். அதாவது ஃபில்டர் பண்ணி காட்டுதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். 99% உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு, நீங்க உயிர் வாழ என்ன தகவல் தேவையோ அதை மட்டும் காட்டுற ஒரு உயிரியல் கருவி தான் உங்க கண்ணு. அப்போ நான் ஒரு டேபிள தொடும்போது அது ஹார்டா இருக்கிற மாதிரி உணருது நிஜம் இல்லையா? அது உண்மையிலே ஹார்ட் கிடையாது. அது உங்க மூளை உருவாக்குற ஒரு எலக்ட்ரிக்கல் மாயைன்னு சொல்றாங்க. வேதங்கள்ல இத ரொம்ப அழகா உறங்கும் கடவுளின் கனவு அப்படின்னு சொல்றாங்க. உறங்கும் கடவுளின் கனவுன்னா அந்த கடவுள் யாரு? வேற யாரும் இல்ல, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க தான் அந்த கடவுள். எந்தவித எல்லையும் இல்லாத ஒரு முழுமையான சுதந்திரத்தோட இருக்கிற தூய உணர்வு நிலைதான் நாம. வாவ், நாம தான் கடவுளா? ஆமா, ஆனா அந்த முழுமையில எந்த த்ரில்லும் இல்ல, எந்த அனுபவமும் இல்ல பாத்தீங்களா? அதனால வரம்புகளையும் கஷ்டங்களையும் உணர்ச்சிகளையும் அனுபவிக்கிறதுக்காக நாமே விரும்பி போட்டுக்கிட்ட ஒரு டைவிங் சூட் தான் இந்த மனித உடல். ஓ, ஒரு கேம் விளையாட வந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆழமான பௌதீக உலகத்துக்குள்ள குதிச்சு விளையாட வந்த நாம இப்போ அந்த சூட்டை எப்படி கழற்றுறதுன்னு மொத்தமா மறந்துட்டோம். அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நாம தான் அந்த கடவுள், நாமே நமக்கான கதையை எழுதிக்கிறோம் அப்படின்னா ஏன் மனுஷங்க இவ்ளோ துன்பங்களை அனுபவிக்கிறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. நாமே ஏன் வறுமையையும் கொடூரமான நோய்களையும் மன அழுத்தத்தையும் தேர்ந்தெடுத்துக்கணும்? நமக்கு நாமே ஏன் ஆப்பு வச்சுக்கணும்? இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது ஏன் நடக்குதுன்னா நம்ம ஈகோ பண்ற வேலையால தான். ஈகோவா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஈகோங்கிறது என்னன்னா, நாம போட்டிருக்க அந்த டைவிங் சூட்ட, அதாவது உங்க உடம்ப உசுரோட வச்சுக்க உருவாக்கப்பட்ட ஒரு சர்வைவல் சாஃப்ட்வேர் தான் ஈகோ. ஒரு ஏஐ பாடிகார்ட் மாதிரி வச்சுக்கலாமே. ஓகே, ஒரு பாதுகாப்புக்காக இருக்கிறது. ஆமா, அதோட ஒரே வேலை எந்த ஆபத்தும் வராம உங்களை காப்பாத்துறது தான். அதனால அது எப்பவுமே பயத்தோட அடிப்படையில தான் இயங்கும். ஏதோ ஆபத்து வரப்போதுன்னு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது நல்லது தானே? நல்லதுதான். ஆனா இங்க நடந்த சோகம் என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி நின்னு பாதுகாப்பை உறுதி பண்ண வேண்டிய அந்த பாடிகார்டு இப்போ மெயின் சீட்ல, அதாவது உங்க மனசோட சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டான். ஓ, வேலைக்கார முதலாளி ஆயிட்டான். ஆக்சுவலா அதேதான். ஈகோ எப்பவுமே நிகழ்காலத்துல வாழாது. ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு ஃபீல் பண்ணும், இல்லனா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படும். பயத்தின் மூலமா நம்மள கண்ட்ரோல் பண்ற அந்த ஈகோவால தான் இந்த அத்தனை துன்பங்களும் வருது. அப்போ நாமே இந்த கஷ்டங்களை உருவாக்குறது கிடையாது. கிடையாது.
அந்த சாஃப்ட்வேர் எரர்னால நடக்குது. இத சரி பண்ண நாம ஈகோவை அழைக்க வேண்டியதில்ல, அத மறுபடியும் வேலைக்காரன் இடத்துக்கு கொண்டு வரணும். தூங்கிக்கிட்டு இருக்கிற கடவுள் விழிச்சுக்கணும்னு சொல்றாங்க. சரி, ஈகோ வெறும் ஒரு வேலைக்காரன், அவன் உண்மையான அரசன் கிடையாதுன்னு ஒத்துக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையோட திரைக்கதையை உண்மையிலேயே எழுதுறது யாரு? அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து கட்டளைகளை கொடுக்க வேண்டியது யாரோட வேலை? மூலாதாரம் அவரை மறைந்திருக்கும் எழுத்தாளர் அப்படின்னு கூப்பிடுது. அதான் ஹிடன் ஸ்கிரைப். மாடர்ன் சைக்காலஜி இதத்தான் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுது. ஓ, சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆமா, இந்த எழுத்தாளரோட கேரக்டர் ரொம்ப விசித்திரமானது. அவருக்கு அபாரமான சக்தி இருக்கு, ஆனா அவர் ஒரு ரோபோட் மாதிரி. அவருக்கு நகைச்சுவை உணர்வெல்லாம் கிடையாது. அதாவது ஜோக் அடிச்சா புரியாதா? புரியாது. நீங்க எது நிஜமா சொல்றீங்க, எது சும்மா கற்பனையா கிண்டலா சொல்றீங்கன்னு பிரிச்சு பாக்குற திறனெல்லாம் அவருக்கு இல்ல. நீங்க எந்த உணர்ச்சியோட எதை ஆழமா சொல்றீங்களோ அத அப்படியே வேதவாக்க எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை உருவாக்குறது தான் இந்த எழுத்தாளரோட வேலை. அப்போ நான் சும்மா சொல்றது கூட நிஜமாயிடுமா? கண்டிப்பா. அதனாலதான் நான் அப்படிங்கிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். நான் ஏழை, நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது அந்த எழுத்தாளர் உடனே ஓகே, இவருக்கு வறுமை தான் பிடிச்சிருக்கு போல, அதை உருவாக்குவோம் அப்படின்னு வறுமையை ஈர்க்க தொடங்குறாரு. இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கே. இங்கதான் மூலாதாரம் ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போடுது. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷம். ஹோப் இஸ் அ பாய்சன். ஒரு நிமிஷம், என்னது நம்பிக்கை ஒரு விஷமா? என்னங்க சொல்றீங்க? நம்பிக்கை தானே எல்லாம், நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு தானே நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அது எப்படி விஷம்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நான் எப்படியாவது ஒரு நாள் பணக்காரன் ஆவேன் நம்புறேன், அல்லது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நம்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது மறைமுகமா பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன மெசேஜ் அனுப்புறீங்க? என்ன மெசேஜ்? தற்போதைக்கு அது என்கிட்ட இல்ல அப்படிங்கிறது தானே. நீங்க உங்ககிட்ட இல்லாத ஒரு குறைய தான் அந்த எழுத்தாளருக்கு கட்டளையா கொடுக்கறீங்க. ஓஹோ, லேக் ஆஃப் சம்திங். அதுதான் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். கரெக்ட். இப்போ உங்க பாக்கெட்ல உங்க பைக்கோட சாவி இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க போயிட்டு இந்த பைக்கோட சாவி என்கிட்ட இருக்கணும்னு நான் நம்புறேன், வேண்டிக்கிறேன்னு சொல்வீங்களா? மாட்டேன். ஏன்னா சாவி என் கையில தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதேதான். அது உங்க கையில இருக்குன்னு உங்களுக்கு உறுதியா தெரியும். அந்த அசைக்க முடியாத உறுதி தான் ஒரு புதிய நிதர்சனத்தை உருவாக்குற விசை. ரிலன்ட்லெஸ் சர்டனிட்டின்னு சொல்றாங்களே. ஆமா, நம்பிக்கைங்கிறது உங்களை எப்பவுமே வெயிட்டிங் ரூம்லயே உட்கார வச்சிடும். ஆனா உறுதிங்கிறது அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சுங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கும். ஓகே, லாஜிக் புரியுது. ஆனா இதுல இருக்கிற பிராக்டிக்கல் பிரச்சனையை கேக்குறேன். என் பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்ல, 0 பேலன்ஸ் இருக்கு. வாடகை கட்டணும், வறுமையை கண்ணெதிரி டான்ஸ் ஆடுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பணக்காரன்னு என்னையே நான் போலியா ஏமாத்திக்கிட்டு உறுதியா நம்ப முடியும்? என் மூளையே என்ன பார்த்து என்ன லூஸ்தனம் பண்றேன்னு கலாய்க்கலா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. இதனால தான் நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் வேலை செய்யலன்னு கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஆமா, நிறைய பேருக்கு இது நடக்குது. இதுக்கு மூலாதாரம் கண்ணாடியின் தாமதம் அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்ட சொல்லுது. மிரர் டிலே. இத இனர்ஷியா அப்படின்னும் சொல்லலாம். இப்போ கடல்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பலை கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க அந்த கப்பலோட ஸ்டியரிங்க திடீர்னு வலதுபுறமா திருப்புறீங்க. கப்பல் உடனே டக்குன்னு திரும்பிடுமா? கண்டிப்பா திரும்பாது. அதோட வெயிட்டுக்கும் வேகத்துக்கும் கொஞ்சம் தூரம் அதே பழைய திசையில போயிட்டு தான் மெதுவா திரும்ப ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் உங்க பௌதிக உலகோ. இன்னைக்கு நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பாக்குற வறுமை அப்படிங்கிறது நேத்து வரைக்கும் நீங்க வச்சிருந்த எண்ணங்களோட மிச்சம். நேத்து அந்த கப்பல் போன வேகம் அது. ஓ, புரியுது. அத பார்த்து பயந்து போய், ஐயோ, நான் நேத்து நைட்டு ஃபுல்லா நான் பணக்காரன் நினைச்சு பார்த்தனே, இன்னைக்கு காலையிலயும் பேங்க்ல 0 தானே இருக்கு, இது வேலை செய்யலன்னு சொல்லி மறுபடியும் உங்க எண்ணத்தை பழையபடி வறுமைக்கே திருப்பிடக்கூடாது. செம்ம. இன்னைக்கு நாம பாக்குற கஷ்டம் வெறும் கடந்த காலத்தோட மிச்சம்தான்னு புரிஞ்சுக்கிட்டு இலக்குல பார்வையை நிலைநிறுத்தணும். ஆமா, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்கணும். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஆழ் மனசுங்கிறது ஒரு விலையுயர்ந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி. நாமே தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மெனு கார்டை பார்த்து எனக்கு ஒரு பிளேட்டு குப்பை வேணும்னு ஆர்டர் பண்றதுக்கு சமம் இல்லையா? ரொம்ப அட்டகாசமான ஒப்பீடு. மூலாதாரம் இதத்தான் பறவைகளோட மொழி அப்படின்னு குறிப்பிடுது. வார்த்தைகள் அப்படிங்கிறது சும்மா காத்துல கலக்கிற ஒலிகள் கிடையாது, அவை அதிர்வலைகள். வைப்ரேஷன்ஸ். ஆமா, அறிவியல்ல இத சைமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு உலோகத்தட்டுல மணலை கொட்டி அதுக்கு அடியில ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஒலியை எழுப்புனா அந்த மணல் தானாகவே ரொம்ப அழகான ஒரு ஜியோமெட்ரிக்கல் வடிவமா மாறும். வாவ், நிஜமாவா? ஆமா, அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். உங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வடிவத்தை உருவாக்குது.
ஆப்ரகடாப்ரா அப்படிங்கிற வார்த்தைய மேஜிக் ஷோக்கள்ல பார்த்திருப்போம். அந்த வார்த்தையோட உண்மையான அரமேய மொழி அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? நான் பேச பேச உருவாக்குகிறேன் அப்படிங்கிறது தான். ஐ கிரியேட் அஸ் ஐ ஸ்பீக். அதனால நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி குறை சொல்லும்போதோ இல்ல மத்தவங்கள பத்தி புறம் பேசும்போதோ நீங்க உங்க சொந்த ஆற்றலை உறிஞ்சி வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கணுமா? எனக்கு கோபம் வரும்போது இல்ல யாராவது எனக்கு துரோகம் பண்ணும்போது எனக்கு ஏற்படுற வலிய அப்படியே மறைச்சுக்கிட்டு போலியா சிரிக்கணுமா? இல்லவே இல்ல. மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு துறவி மாதிரி போலியா சுத்துறது தீர்வு கிடையாது. அப்பாடா, நிம்மலி. நான் கூட டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி தான் வழியும் நினைச்சேன். கண்டிப்பா கிடையாது. கோபம், பாலியல் உணர்வு, வலி, அவமானம் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான உணர்ச்சிகள். இத அடக்குறது ரொம்ப ஆபத்தானது. மூலாதாரம் இத ரசவாத நெருப்பு அப்படின்னு சொல்லுது. ஆல்கெமிக்கல் ஃபயர். ரசவாத நெருப்பா? ஆமா. உங்க உடம்பு அப்படிங்கிறது ஒரு உலைக்களம் மாதிரி. இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல உங்க பாஸ்னால ஒரு மிகப்பெரிய அவமானமோ கோபமோ வருதுன்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னு அவர்கிட்ட கத்துவேன், இல்லனா வீட்டுக்கு வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கத்தி அந்த எனர்ஜியை வீணாக்குவேன். ஆனா அந்த கோபம்ங்கிறது ஒரு அணுகுண்ட அளவிலான சக்தி. அந்த உணர்ச்சிய வெளிக்காட்டாம உங்களுக்குள்ளேயே கம்ப்ரஸ் பண்ணுங்க. அந்த பயங்கரமான எனர்ஜிய நீங்க அடைய நினைக்கிற இலக்க நோக்கிய ஒரு லேசர் கதிர் மாதிரி திருப்புங்க. ஓஹோ. இந்த அவமானத்தை, இந்த வலிய நான் கட்டப்போற புது சாம்ராஜ்யத்துக்கான எரிபொருளா மாத்துறேன்னு கட்டளை கொடுங்க. மாயாஜாலம் அப்படிங்கறது அமைதியா மரத்தடியில உட்காண்டிருக்க துறவிகளால செய்யப்படுறதில்ல. அது தங்களோட இருட்டையும் ஒளியா மாத்த தெரிஞ்ச ரசவாத போர் வீரர்களால செய்யப்படுறது. செம்ம. என் கோபத்தை நான் பவர் சோர்ஸா மாத்திக்கலாங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இருந்து பார்ப்போம். இப்போ என் உணர்ச்சியெல்லாம் நான் கட்டுப்படுத்துறேன். ஆனா நான் மட்டும் இந்த உலகத்துல தனியா இல்லையே. என்னை சுத்தி மனுஷங்க இருக்காங்க, என்னை ஏமாத்துறவங்க இருக்காங்க, எனக்கு கெடுதல் பண்றவங்க இருக்காங்க. அவங்கள நான் எப்படி டீல் பண்றது? இங்கதான் நெவல் கோடார்ட் அப்படிங்கிற அறிஞரோட ஒரு புரட்சிகரமான வரிய மூலாதாரம் நமக்கு ஞாபகப்படுத்துது. உங்களை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்ரிஒன் இஸ் யூ புஷ்ட் அவுட். ஒரு நிமிஷம். என்னை ஏமாத்தினவன், எனக்கு துரோகம் பண்ணவன், என் பாஸ் எல்லாரும் நான் தானா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கே ஏத்துக்க. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி அறை மாதிரி, லாபிரிந்த் ஆஃப் மிரர்ஸ். இங்க மத்தவங்கன்னு தனியா யாருமே இல்ல. எல்லாரும் உங்க ஆழ்மனதோட வெளிப்பாடுகள் தான். ஓகே. உங்க கண்ணாடியில தெரியற முகம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போய் கண்ணாடிய துடைக்க மாட்டீங்க. உங்க முகத்தை தான் நீங்க மாத்திக்கணும். கரெக்ட். உங்க வாழ்க்கையில ஒரு மோசமான பாஸ் இருக்காரோ இல்ல ஏமாத்துற நண்பர் இருக்காரோ, அவங்க உங்களுக்கு வலிய தர்றாங்கன்னா உங்க ஆழ்மனது எழுதின நாடகத்துல அவங்க அந்த வில்லன் பாத்திரத்தை ஏத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ உள்ள இருக்கிற எண்ணம் மாத்தினா வெளியே எல்லாமே மழையிடுமா? கண்டிப்பா. உங்க உள்ளுணர்வை நீங்க மாத்துனா ஒண்ணு அந்த நபர்கள் மாறுவாங்க, இல்லனா உங்க உலகத்தை விட்டே விலகி போயிடுவாங்க. கேட்க ஆச்சரியமா இருக்கு. ஆனா நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாற நினைக்கும் போதுதான் புதுசா பிரச்சனைகள் அணிவகுத்து வருதே. அது ஏன்? ஏதோ ஒரு சக்தி நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருமே. அது ஏன்னு பண்டைய நாஸ்டிக்குகள் ஒரு ரகசியத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துடன் இணைத்து பார்த்தால் இந்த கண்ணாடி அறைய, அதாவது இந்த மேட்ரிக்ஸ கண்ட்ரோல் பண்ற சில கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கு. ஓ, கண்ணுக்கு தெரியாத சக்திகளா? ஆமா. அத மூலாதார ஆர்கான்கள் அல்லது எக்ரிகோர்கள் அப்படின்னு சொல்லுது. இவைகளை ஏதோ கொம்பு முளைச்ச பேய் பிசாசுகள்னு நினைச்சுக்காதீங்க. இவைகள் நாம கூட்டாக உருவாக்குற ஒருவித ஆற்றல் ஒட்டுண்ணிகள், எனர்ஜி பாரசைட்ஸ். இது புதுசா இருக்கே. மனுஷங்களோட பயம், கோபம், பதற்றம், குற்ற உணர்ச்சி இது மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியை தான் இவை உணவா சாப்பிடுதுங்க. அத லூஷ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம பயப்படும் போது அதுங்களுக்கு சாப்பாடு போடுறோமா? ஆமா. நீங்க நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு பயப்படும் போதோ இல்ல சோஷியல் மீடியாவில யாரோ ஒருத்தர் போட்ட கமெண்ட்டுக்கு கோவப்பட்டு சண்டை போடும்போதோ நீங்க இந்த ஆர்கன்களுக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒட்டுண்ணிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த மேட்ரிக்ஸை எப்படி சார் ஹேக் பண்றது? நான் அவங்க கூட சண்டை போடணுமா? சண்டையே போடக்கூடாது. நீங்க சண்டை போட்டா உங்களோட அந்த கோபமும் அவங்களுக்கு சாப்பாடு தான். பின்ன என்னதான் பண்றது? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்க இன்டர்நெட் ட்ரோல்ஸ் மாதிரி தான் இது. ஒருத்தவங்கள சீண்டி கமெண்ட் போடுறான். நீங்க கோவப்பட்டு ரிப்ளை பண்ணா அவனுக்கு அது எனர்ஜி. நீங்க அவனை கண்டுக்கவே இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல அவனா காணாம போயிடுவான். ஆமா, அது உண்மைதான். இக்னோர் பண்றது தான் பெஸ்ட். அதே தான் இங்கேயும் பண்ணணும். இத சமாளிக்க ஒரே வழி தெய்வீக அலட்சியம், டிவைன் இன்டிஃபரன்ஸ். இது மாடர்ன் சைக்காலஜில கிரே ராக் மெத்தட்னு சொல்லுவாங்க. கிரே ராக் மெத்தட்னா ஒரு பாறை மாதிரி எந்த உணர்ச்சியும் காட்டாம இருக்கிறதா?
கரெக்ட். ஒரு சாதாரண பாறை மாதிரி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம உணர்ச்சியற்ற நிலையில இருங்க. செய்தி ஊடகங்கள் ஒரு பயத்தை விதைக்கும்போது இது மாயைன்னு கடந்து போங்க. நீங்க நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்காதப்போ அந்த ஒட்டுண்ணிகள் பட்டினி கிடந்து அழிஞ்சிடும். ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். சரி, இந்த உலகத்துல மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ற 2 மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு காலம், இன்னொன்னு மரணம். இந்த 2 பயத்தை வச்சுதான் ஒட்டுமொத்த மனிதகுலமும் அடிமைப்பட்டு கிடக்குது. இத பத்தி இந்த ஆடியோ புக் என்ன சொல்லுது? காலத்தை வெல்றதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். காலம் அப்படிங்கறது ஒரு நேர்கோடு கிடையாதுங்கிறத மூலாதாரம் ஆணித்தரமா சொல்லுது. ஓ, ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இல்ல, நம்ம பாக்குற இந்த கடிகார நேரம் இருக்குல்ல, இத குரோனோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொன்று வயசாக்குறது. ஆனா ஆன்மீக நேரம்ங்கிறது கைரோஸ், அதாவது ஒரே ஒரு நொடியில எல்லாத்தையும் அடையிறது. புரியல, கொஞ்சம் விளக்குங்களேன். மாடர்ன் பிசிக்ஸ்ல இத பிளாக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாமே ஒரே நேரத்துல இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னது, எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குதா? ஆமா, உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற உங்க வெர்ஷனும் இப்போ இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்ச உங்க சக்சஸ்ஃபுல் வெர்ஷனும் வேற ஒரு அதிர்வெண்ல இப்போ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. வாவ். ஒரு FM ரேடியோல சேனல் மாத்துற மாதிரி நீங்க உங்க அதிர்வெண்ணை மாத்தி அந்த சக்சஸ்ஃபுல் வெர்ஷனோட கனெக்ட் ஆகுறீங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ மரணம்ங்கிறது என்ன? அது ஒரு மாயதானா? மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது வெறும் அந்த டைவிங் சூட்டை கழற்ற ஒரு நிகழ்வு மட்டும்தான். ஆனா இங்கதான் மூலாதாரம் ரொம்ப எச்சரிக்கையா ஒரு விஷயத்த பதிவு பண்ணுது. என்ன விஷயம்? நாம செத்த பிறகு ஒரு வெள்ளை ஒளி தோன்றும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒளியை நோக்கி போகணும்னு சொல்வாங்க. ஆனா நாஸ்டிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெள்ளை ஒளி கூட ஒரு பொறிதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ஒயிட் லைட் ஒரு ட்ராப்பா? ஆமா, அது உங்க கர்மாவை காட்டி, நீ இந்த தப்புலாம் பண்ணிருக்க, போய் மறுபடியும் பிறந்து அதை சரி பண்ணுன்னு உங்களை மறுபடியும் அந்த பூமி பண்ணைக்குள்ள மறுபிறவி எடுக்க வைக்கிற ஆர்கான்களோட சதிங்கிறாங்க. அப்போ அந்த பொறியிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? அதுலேருந்து தப்பிக்க நாம உசுரோட இருக்கும்போதே முழு விழிப்புணர்வோட இருந்து நமது ஒளி உடலை உருவாக்கணும். மெர்காபான்னு இதை சொல்வாங்க. இது எப்படி பண்றது? முழிச்சிருக்கும்போது ஆட்டோ பைலட் மோட்ல வாழாம ஒவ்வொரு நொடியும் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற தன்னுணர்வோட இருக்கணும். லூசிட் ட்ரீமிங் மூலமா கனவுல இருக்கும்போதும் விழிப்புணர்வா இருக்கு பழகணும். ஓ, கனவுலயும் முழிப்போட இருக்கணுமா? ஆமா, இத பிராக்டிஸ் பண்ணா நீங்க டைவிங் சூட்டை கழட்டும் போது, அதாவது மரணத்தின் போது அந்த வெள்ளை ஒளிய பார்த்து ஏமாறாம பயமில்லாம அந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியே போக முடியும். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆழமாவும் அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு காலையில எழுந்து என்ன செய்யணும்? தன் வேலையை விட்டுட்டு இமயமலை அடிவாரத்துக்கு போய் தியானம் பண்ணணுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. நீங்க எங்கும் போக வேண்டாம். மூலாதாரம் உங்கள ஒரு நியூ ஹெர்மிட்டிஸ்டா வாழச் சொல்லுது. நியூ ஹெர்மிட்டிஸ்டா அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ரகசிய உளவாழிய போல இந்த உலகத்துல வாழுங்க. வெளிய பார்க்க ஒரு சாதாரண மனுஷனை போல ஆபீஸ்க்கு போங்க, பில் கட்டுங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள நீங்க தான் இந்த உலகத்தோட படைப்பாளிங்கிற அந்த ஆற்றலோட இருங்க. ஓஹோ. யாருக்கும் அறிவுரை சொல்லி அவங்கள மாத்த முயற்சிக்காதீங்க. நீங்க இமயமலையில போய் அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திங்கள்கிழமை காலையில பீக் அவர் டிராஃபிக்ல சிக்கியிருக்கும் போதும் எந்த எரிச்சலுக்கும் ஆளாகாம உங்க உள் அமைதியை காக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சக்தி. ஷம. அந்த தன்மை தான் உங்க உலகத்தை மாத்திர விசை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பேசின இந்த ஆழமான அலசலோட முக்கிய கருத்துக்களை நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க இந்த உலகத்தோட பலிகடா கிடையாது. நீங்க தான் இந்த உலகத்தோட எழுத்தாளர். கண்டிப்பா. உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனைக்கும் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது ஆரம்பத்துல உங்க ஈகோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டது போல தோணலாம். ஆனா அந்த பொறுப்பு தான் உங்களை உண்மையாவே சுதந்திரமாக்கும். நீங்க ஒருபோதும் அபலை அல்ல, நீங்க ஒரு உறங்கும் கடவுள். ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ். இந்த அலசல ஒரு சின்ன சிந்தனையோட நிறைவு செய்ய விரும்புறேன். பிரபஞ்சம் எப்பவுமே உங்களோட உள் அதிர்வெண்ணிற்கு மட்டுமே செவிசாய்க்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவா பார்த்தோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு ஏமாற்றமோ அல்லது ஆழமான கோபமோ வரும்போது, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறதுக்கு பதிலா, நீங்க ஆசைப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான சரியான எரிபொருள் இப்போ உங்களுக்கு இலவசமா கிடைச்சிருக்குன்னு நினைச்சா என்ன நடக்கும்? அந்த உணர்ச்சிங்கிற நெருப்ப 1600கள் அதிகார வர்க்கம் ஜியோட்டானோ புரூனோவை கொளுத்துன மாதிரி உங்களை அழிக்க விடுவீங்களா? அல்லது அந்த நெருப்பை வச்சு உங்க எதிர்கால சாம்ராஜ்யத்தை, உங்க சொந்த பிரபஞ்சத்தை உருவாக்க பயன்படுத்துவீங்களா?
இதை நீங்களே முடிவு பண்ணுங்க. இது குறித்து ஆழமா சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.